சென்னையோட இந்த போரூர் பகுதியில் எங்களோட 4வது கிளையை இந்த 3வது மாதத்தில் திறக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஏற்கனவே 3 கிளை திறக்கும் போதும் உங்களோட ஆதரவும் மக்களோட ஆதரவும் இருந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மக்கள் கொடுக்குற வரவேற்பு எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் கொடுத்துருக்கு. அதனால தான் இந்த போரூர் பகுதியில் இந்த 4வது கிளையை திறக்கிறோம். இன்னும் மேன்மேலும் கிளைகளை திறக்க விருப்பப்படுறோம். உங்களோட ஆதரவும் எப்போதும் போல் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். குறுகிய காலத்தில் மிகுந்த அதிகமான வளர்ச்சி அடைஞ்ச பகுதி இந்த பகுதி. பக்கத்தில் ட்ரேட் சென்டர், எல்என்டி, பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. மக்கள் அதிகமாக வீடுகள் இருக்கக்கூடிய பகுதின்ற முறையில் இந்த பகுதியை சூஸ் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் சரவணா ஸ்டோர்ஸ், இன்னும் பல பிரபல நிறுவனங்கள் இருக்குது. அதனால தான் இந்த பகுதியை சூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. போன கிளை திறக்கும் போதும் மக்கள்கிட்ட ரொம்ப வரவேற்பு இருந்தது. இந்த கிளையும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப வரவேற்பு இருக்குது. மக்கள் கொடுத்த வரவேற்பு மிகுந்த நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் எங்களுக்கு கொடுக்குது. தீபாவளிக்கு நிறைய பிளான்ஸ் வச்சுருக்குறோம். இன்னும் ஒரு 15 நாளில் உங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த பிளானை என்னென்ன பண்ண போகிறோங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோங்க. என்னங்க சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் வழக்கம் போல் நம்ம எங்களோட எப்போதும் எங்கள்கிட்ட ஹிட்டான இளநீர் அல்வா, பாதாம் ரோஸ் லட்டு, காஜு பெடல்ஸ் பிஸ்கட், அதுக்கப்புறம் எங்களோட காஜு பிஸ்கட், இந்த வெரைட்டி எல்லாமே இந்த கிளையிலையும் இருக்குது. அதுதான் மக்கள்கிட்ட அதிக வரவேற்பு கொடுத்துட்ருக்கேங்க. சென்னையை தவிர்த்து வேறு எங்கெல்லாம் பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்? சரி, இப்போதைக்கு கோயம்புத்தூரில் எங்களோட கிளைகள் இருக்குது சார். 20 கிளை இருக்குது. கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் திருப்பூர், ஈரோடு மற்றும் அந்த கொங்கு பகுதியையும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். வெகு விரைவில் அதற்கான அறிவிப்பை நாங்கள் இடம் ஃபைனல் ஆனோட கண்டிப்பாக. வெளிநாடுகள் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா? இப்போதைக்கு வெளிநாடுகளில் எதுவும் கிளை துவக்கிற எண்ணம் இல்லை சார். எல்லாருக்கும் மார்க்கெட்டில் இடம் இருக்குதுன்னு நம்புகிறோம் சார். நல்லா பொருள் கொடுக்குற எல்லாருக்கும் இன்றைக்கி மக்களோட வரவேற்பும் ஆதரவும் இருக்கிறதா நாங்கள் நம்புகிறோம். இதில் காம்படிஷன்னு இந்த விஷயத்தை பார்க்குறத விட நல்ல பொருளை கொடுத்தோன்னா மக்களோட வரவேற்பு எப்போதுமே இருக்குங்க. இப்போ சமீபத்தில் ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்காங்க. இதனால் விலையில் ஏதாவது தாக்கம் ஏற்படும் சார் 22 கண்டிப்பாக சார். இப்போது ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா கார வகைகளுக்கு 12% இருந்ததை மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு நமக்கு 5% மாற்றி கொடுத்துருக்குறாங்க. இதனால் கஸ்டமருக்கு ஒரு 7% பெனிஃபிட் இருக்கும். இது இல்லாமல் நாங்கள் வாங்குகிற சில மூலப்பொருட்களுக்கு ஜிஎஸ்டி நில் பண்ணியிருக்கிறாங்க. அது போக 12% இருந்ததையும் 5% பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விலையில் இதோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். விலைகள் கண்டிப்பாக குறையும் சொல்லி நாங்களே எதிர்பார்க்குறோம் சார். கண்டிப்பாக பண்ணுக்கு ஒரு ஜிஎஸ்டி, ஜாமுக்கு ஒரு ஜிஎஸ்டி கோயம்புத்தூர்லேருந்து தான் ஒரு பேச்சு வந்தது. எப்படி சார் அதெல்லாம் எப்படி கம்மியாகும்? அதை செவிசாச்சு அரசாங்கம் நமக்காக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.